இந்த ஏடிஎம்கேல போய் வண்டி போட்டு கூப்பிட்டு வந்து இணைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் தொண்டர்களை இணைச்சாலும் பரவாயில்ல, இங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களான முன்னாள் மந்திரிகளையே இணைக்கிறாங்களே. இத பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தாவேக்கா ஆட்சி அமைக்கும்ன்றத யாருமே எதிர்பார்க்கல. மெஜாரிட்டி ஆஃப் மீடியாஸ் தே ஹவ் ஃபெயில்டு. தேசிய ஊடகங்கள், தமிழ்நாட்டின் முன்னிலை ஊடகங்கள், எந்த ஊடகங்களும் கணிக்கல. எந்த பெரிய இன்டலெக்சுவலும் அதை கணிக்கல. அதான் ஏன் பொதுவாக இந்த கணிப்பு தவறு உணவுக்காக பார்த்த ஜென்ரேஷன் எல்லாமே சிட்டிக்குள்ள வேலை செஞ்சு ஒவ்வொருத்தருமே 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. சிட்டிக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சொந்த கால நிக்கக்கூடிய தருணங்கள் அந்த அதாவது சமூக உளவியல்ல அரசியல் பொருளாதாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்பயுமே சோஷியோ எக்கனாமிக்ஸ்ன்னு வாங்க, அதாவது சமூக பொருளாதாரம்னுவாங்க, பொலிட்டிக்கல் எக்கானமின்னுவாங்க, அரசியல் பொருளாதாரம் அப்படின்வாங்க. ஜென்ரலாக இது எல்லாமே மக்களை நேரடியாக தாக்குற, மக்களை நேரடியாக அவங்களோட தலைவிதியை, வாழ்வியலை தீர்மானிக்கிற. சரி, ஷார்ட்டா வாங்க. அப்ப ஏங்க ஏடிஎம்கேல இருந்து இப்ப எங்க ஆள் சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். நீங்க என்ன அரசியல் பார்வை அப்படின்னா, அவர் இவ்வளவு பெரிய ஃபோர்ஸா வந்திருக்காரு, நான் இதே கம்மின்னு பாக்குறேன். இதுவே அவருக்கு கம்மியான ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறேன். இன்னும் நிறைய ஆம்பிளிஃபை ஆகும் வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் சேச்சுரேஷன் அப்படின்றது திராவிட 2000 அரௌண்ட்லயே ஒரு மக்கள் நீதி, மக்கள் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சாரு, ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஊரா கார்ல கூட போவாரு. யாரு? விஜயா? இல்ல, விஜய் பொலிட்டிக்கலா அவர் இந்த எலெக்ஷன்ல கூட அவர் ரொம்ப ஐடியாலஜிக்கலாலாம் இல்லை. அவர் ஹி இஸ் ஆக்டிங் ஆன் ஹிஸ் ஓன் வில் பவர். அந்த வில் பவர்ல மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. பட் ஆர்கனைசேஷன் லெவல்ல ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனா இல்லை கிரவுண்டட் பொலிட்டீஷியனா அப்படின்றதெல்லாம் மூவ்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். அது என்னைக்குமே இண்டிவிஜுவல் டிசைட் பண்ண முடியாது. அது விஜயோட ஃபெயிலியர் கிடையாது. இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த கலெக்டிவ் தமிழ் சைக். தமிழினத்தோட ஒரு உளவியல் ரீதியான இயக்கம் காணாம இப்போ தலைமைக்கு வந்துட்டாரு, இயக்க அரசியல் பண்ணி வரல அப்படின்னா அது பிழை என்னன்னா மக்கள் மேலதான் சொல்ல முடியுமே தவிர தனிநபர் என்னைக்குமே இயக்கத்தை காண முடியாது. அது மக்கள் இயக்கம், மக்கள் தான் இயக்கத்தை முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு தனிநபர் உந்துதலா இருக்கலாம், பல காரணங்கள். விஜய் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் தானே சொல்றீங்க. அதெல்லாம் ஆரம்பிச்சாரு. ஆனா அகடமிக்கா நான் சொல்றேன், அகடமிக்கா அவர் மூவ்மெண்ட் பேஸ்டு பொலிட்டிஷியன் கிடையாது. அவர் இயக்கம் கண்ட ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அதனாலதான் இப்ப அவரே என்னன்னா அப்பப்போ ஒரு சின்ன ஒரு அவர்கிட்ட எப்பயுமே அவரு ரொம்ப ஹியூமரான ஆளு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆள் தான். பட் ஆனா அவரே சில இடங்கள்ல அவரோட முகத்தை பார்க்கும்போது நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் என்ன மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியலையோ அப்படின்ற ஒரு பதட்டம் நான் விஜய்கிட்ட இப்பெல்லாம் பாக்குறேன். அது கணிக்க முடியுது அவரோட இதுல. பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இல்ல, ஒரு நம்பலாமா வேணாமா, சொல்றானா பொய் சொல்றானா அப்படின்ற, நல்லவனா கெட்டவனா. அதேதான். ஏன்னா லாங் டேர்ம் லைஃப்ல என்னன்னா இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டாரா இருந்துட்டு தன்னால முடிஞ்சது சொசைட்டி பண்றோம், சிரிக்கிறாங்க, நம்மளால சிரிக்கிறாங்க, நம்மளால நம்மளால அழுறாங்க, நம்மளால ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிக்கிறாங்க, நம்ம ஏதோ ஒரு பஞ்ச் டைலாக் சொல்றோம், நம்ம ஒரு மெசேஜ் சொல்லிட்டோன்ற ஒரு லைஃப்ல தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை மக்கள் திடீர்னு விரும்பி ஒரு அன்பை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும்போது அவருக்கு என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு பர்சனலான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் அவருக்கு இருக்கும்ல. நம்மளோட கொஞ்சம் வயசுல ரொம்ப ஒரு ஜென்ரேஷன் சீனியர் அவரு. ஆக்சுவலா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னே சீனியர் அவரு. அதுல பார்க்கும்போது அவருக்கும் என்னன்னா இந்த லிபரலைஸ்டு எக்கானமிக்கு முன்னாடி இருந்த உலகம்லாம் கொஞ்சம் தெரியும், சீனியர் லீடர்ஸ்லாம் தெரியும். அப்ப அந்த ஒரு சாமானிய ஒரு பார்வையில நான் சொல்றேன். நம்மளே அரசியல் பேசுறோம், அவருக்கு ஏன் தெரியாம இருக்கும். அவர் அந்த லெவல்ல இருந்து எத்தனை படங்கள் பாக்குறாரு, எத்தனை பேரை மீட் பண்றாரு. ஒரு ஷூட்டிங்ன்றதே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேரோட தான் இருக்கணும். அதுல எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க, லைட் பாய்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லா மக்களையும் பார்த்து அவர் அந்த காலத்துல அந்த ஃபெயிலியர்ஸை பார்த்து, பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் அவரோட படங்கள்ல பார்த்து, ஸோ அவருக்கு அரசியல் புரிதல் இருக்க தான் செய்யும். தமிழ்நாடுல ஜென்ரலாவே அரசியல் புரிதல் எல்லா மக்களுக்கும் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நான் அந்த பயம் விஜய்க்கு இருக்கு.
கூட இருக்கவங்கலாம் என்ன மாதிரி ஆளுங்கன்னு தெரியலையே அப்படின்ற அந்த பயம் இருக்கு. அந்த பயம் வந்து அவரால் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியாது. இதே சிமிலர் பயம் வந்து ஜெயலலிதாவுக்கும் இருந்துச்சு, மேடம் ஜெயலலிதாவுக்கும் இருந்துச்சு. அவங்க வந்து என்னதான் வந்து அவங்க சப்சர்வியண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் சாடிசம் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். பட் ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடர்ஷிப்புக்கு வந்து தான் கூட வந்து ரியல் கேடர்ஸ் இல்லை, தான் கூட வந்து ரியல் இன்டெலெக்சுவல்ஸ் இல்லை, தான் கூட வந்து ரியலான திங்கர்ஸ் இல்லை அப்படின்றப்ப வந்து சிந்தனையாளர்கள் இல்லை, ஒரு அறிவாளிகள் இல்லை, ஞானிகள் இல்லை, கடுமையான வந்து போராளிகள் இல்லை, கடுமையான தியாகிகள்லாம் இல்லை அப்படின்றப்ப அவங்க என்ன மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிறதுல எது பெஸ்ட்டு அப்படி பார்த்துட்டு போவோமே அப்படின்றதான் ட்ரை பண்ணுவாங்க. தே வில் ஆல்சோ லேர்ன் ஃபார் அ சேஞ்ச். விஜயும் இப்போ ஒரு மாற்றத்தை தனக்குள்ளார வந்து நம்பிட்டு தான் இருப்பார். அவர் தான் மாற்றத்துக்கான தீர்வுன்னு மக்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள், அவருமே வந்து ஒரு மாற்றத்தை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் தனக்குள்ளார. ஸோ நீங்க கேட்ட அந்த கேள்வி வந்து ஏடிஎம்கேல இருந்து முக்காவாசி பேர் படையெடுத்துட்டாங்க. பிச்சு அது ஜெயிச்ச எம்எல்ஏக்கு எல்லாம் திரும்ப ரிசைன்மெண்ட் போய் இங்க டிவிக்கேல இணைப்பு பண்றது தான் கொஞ்சம் ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது மக்களோட தீர்ப்புக்கு அகேன்ஸ்டா இவங்க செயல்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, உள்ள ஏற்கனவே இப்ப ஏடிஎம்கே இப்ப விஜயபாஸ்கர் ராலிமலையில ஜெயிச்சாரு எம்எல்ஏவா. ஆனா அவருக்கு ஈக்குவலா கொஞ்சம் சதவீத ஓட்டு கொஞ்சம் சதவீதத்துல தான் அவர் ஜெயிச்சாரு. அங்கேயும் ஒரு டிவிக்கு கேண்டிடேட் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? விஜயை நம்பி உள்ள ஆல்ரெடி தைரியமா இதுக்கு முன்னாடியே குதிச்ச டிவிக்கு கேடர்ஸோட நிலைமை என்ன ஆகும் இதுக்கப்புறம் இப்படி ஏடிஎம்கே உள்ள போயிடுச்சுன்னா? இப்ப யாரை டாமினேட் பண்ணுவாங்க, எப்படி நடக்க போகுது அரசியல்? ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து உள்ள போறாங்க, ஆல்ரெடி உள்ள காங்கிரஸ் இருக்கு, உள்ள திருமா இருக்காரு, இந்த மாதிரி உள்ள ஐயுஎம்எல் இருக்கு, அவங்களாம் ஆதரவு தெரிவிச்சு தான் இப்போ ஆட்சியை அமைச்சிருக்கு. இப்போ இவங்க வந்து திடீர்னு வந்து பேக்டோரில் வந்து எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கும்ல. இந்த கூட்டணிக்குள்ளேயுமே ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம், உள்ளுக்குள்ள கேடர்ஸோட மனநிலையும் குழப்பங்களா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? இதை எதுக்காக இந்த இணைப்பு? சார் எப்பயுமே வந்து சார் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு இல்லை சார், எந்த ஒரு பவர்ஃபுல்லான அமைப்புமே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியானாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, சமீபத்தில் யுவால் நோவா ஹராரி அப்படின்றவரை நீங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சேப்பியன்ஸ் புக் எழுதினவர் யுவால் நோவா ஹராரி, ஜியூவு. அவர் வந்து என்னென்னா உலகம் பூரா இப்போ ரொம்ப பெரிய பிரபலம். அவர் வந்து இந்த புக்கை வந்து ஜாரட் டைமண்ட்னு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், பிரிட்டிஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், டாக்டர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானுடவியலாளர். அவர் வந்து என்னென்னா கன் ஜெம்ஸ் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு ஒரு புக் எழுதினார். அதோட தொடர்ச்சியாக தான் யுவால் நோவா ஹராரி வந்து தி சேப்பியன்ஸ், ஹோமோசேப்பியன்ஸ், தி பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் கைண்ட்லாம் எழுதினார்னு வைங்களேன். அது வந்து ரொம்ப செலிப்ரேட்டட் ஒர்க்கு, புலிட்சர் ப்ரைஸ்லாம் வாங்கிடுச்சு. நம்மளோட ஆளோட ஒர்க்கு வந்து என்னென்னா ஒரு மார்க்கெட் ஓரியன்ட் ஒர்க்கு அது. ஆனால் தனிப்பட்ட முறையில் யுவால் நோவா ஹராரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பேசக்கூடிய ஆள். அவர் வந்து அவரை மாதிரியான ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவரை மாதிரியான மானுடவியலாளர்கள், அரசியல் அதில் நிறைய டிவிஷன்ஸ்லாம் வரும். அதில் குறிப்பாக வந்து சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜியில் ஸ்பெஷலைஸ் ஆன பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்லாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லா தலைவர்களுக்கும், எல்லா தொண்டர்களுக்கும், எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டிய விஷயம், எந்த ஒரு அமைப்பும் அதிகபட்சம் 250 பேருக்கு மேலே வச்சிருக்க முடியாது. ஒரு அதிகபட்சம் 250 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கலாம். அதுக்கு மேலே அந்த அமைப்பு வந்து என்னென்னா தன்னோட செயல்பாடுகளை வந்து டெலிகேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ விஜய் அன்னைக்கு வந்து பதவி ஏற்றப்பே என்ன சொன்னார்னா, என்னை தவிர இங்கே எந்த பவர் சென்டரும் கிடையாது அப்படின்னாரு. அவர் இன்னும் வந்து மாரலாக ரிஃபைண்டாக சினிமேட்டிக்காக பேசியிருந்தா, ஏன் நான் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் பவர் சென்டர்ன்ற கான்செப்டே இருக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். இங்க பவர் சென்டர்ன்ற கான்செப்டே கிடையாது, பீப்புள் சென்டர்ன்ற கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் மாசா இருந்திருக்கும். அவர் வந்து அதான் அந்த பவர் சென்டர் அதை பத்தி ஏதோ ஒண்ணு அதை குறைக்கணும்ன்றப்ப அவருக்கு அவரோட அறிவு கெட்டின வரைக்கும் அவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன தவிர இங்க எந்த பவர் சென்டரும் இல்லை அப்படின்ட்டாரு. ஆக்சுவலா இஸ் வாட் இன்வாலன்ட்லி ட்ரைங் இஸ் ஆக்சுவலி நோ பவர் சென்டர் ஷுட் பி தேர். இங்க பவர் சென்டர் இருக்க வேணாம்னு தான் பாக்குறாரு. இது வந்து பீப்புள் சென்ட்ரிக்கா இருந்தா போதும் அப்படின்னு தான் பாக்குறாரு. பட் தட் அகைன் வந்து என்னன்னா ஒரு தனி மனிதனோட முடிவு கிடையாது, அது வந்து அரசியல் முடிவு. அரசியல் முடிவுனா அந்த ஆர்கனைசேஷன் தான் அதை முடிவு பண்ணணும். அப்ப அந்த ஆர்கனைசேஷனுக்கு விஜய் இமீடியட்டா பண்ண வேண்டியது இல்ல, விஜயோட கூட்டணியில இருக்க நம்ம காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் தலைமைகள்லாம், ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம்,
காங்கிரஸ் கட்சியில வந்து என்னன்னா வரலாறு படிக்காத தலைவர்கள் இருக்க முடியாது. ஸோ அந்த ஹிஸ்டாரிக் அவுட்லைன்ல இருந்து அவங்க சொல்ல வேண்டிய இம்மீடியட்டா காங்கிரஸ்லாம் விஜய் நோக்கி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஆளே அப்படின்றாரு. என்ன ட்ரை பண்ணும் ஆக்சுவலா? நீங்க ஒரு ஐடியாக்குள்ளார வந்தே ஆகணும் சார். நீங்க வந்து என்னன்னா பவருக்கு வந்துட்டீங்க. ஆனா ஐடியா தான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். அது நீங்க திராவிடமா தேசியமா, ஆமா திராவிடமா கொள்கை, ஆமா தேசியமான்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா விஜய் வந்து இஸ் அ நேஷனலிஸ்ட். அவர் துப்பாக்கி படத்துல வந்து என்னன்னா டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில வந்து ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. ஸோ வந்து ஹீ ஹிம்செல்ஃப் ஐடென்டிஃபைட் அஸ் அ ஹீரோ. மேபி சினிமா தான், மேபி இந்தியன் ஆர்மியில் ஒரு ரியலாக கிடையாது. ஆனால் வந்து அந்த சினிமாவில் கூட ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்னன்னா மும்பை ரீஜனில் நடக்கிற ஒரு 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 டெரர் மெஷர்ஸ்ல அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு இது வந்து ஒரு இமேஜினேஷன். இது வந்து இட் இஸ் அ சோஷியல் இமேஜினேஷன். தமிழ் இளைஞர்கள் வந்து இந்தியாவை நோக்கி திரும்புறாங்க, அவங்க வந்து தேசியத்தை நோக்கி திரும்புறாங்க அப்படின்றது வந்து ஒரு இமேஜினேஷன். இட்ஸ் அ பவர்ஃபுல் இமேஜினேஷன். ஒரு சக்தி வாய்ந்த கற்பனை இது. இப்போ இந்த கற்பனையிலலாம் அவர் நடிச்சிட்டாரு, அதை உலகமும் கொண்டாடிடுச்சு, தமிழ்நாடு அதை கொண்டாடிச்சு, தமிழ் இளைஞர்கள் அதை கொண்டாடிட்டாங்க. ஸோ விஜய் வந்து என்னன்னா ஆப்வியஸா வந்து அவர் நேஷனல் சென்டிமெண்ட் அப்படின்றத வந்து இன்ஃபேக்ட் விஜய் வந்து காந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலோ, நேருன்ற வார்த்தை சொன்னாலோ, காமராஜ்ன்ற வார்த்தை சொன்னாலோ, அது வந்து உண்மையாலுமே அவரோட பொலிட்டிக்கல் பிராண்டிங் வந்து என்னன்னா இட் வில் இன்க்ரீஸ் பியாண்ட் எனி திங். ஏன்னா இம்மீடியட்டா வந்து திராவிடம் பேசுறவங்களாம் அப்ப நீ பெரியார மறந்துட்ட, அப்போ தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ளார சார், தமிழ்நாட்டுக்குள்ளார மறைமுகமா இந்தியாவுக்குன்ற எதிரான மனநிலை வந்து ரொம்ப படிமமா வந்து பொதிஞ்சிருக்கு. அது சத்தியம். அதை வந்து நீங்க அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போதே பார்க்கலாம். அந்த பேன் இண்டியா மைண்ட் செட்டுன்றதை விட்டுருங்க, இந்தியான்ற ஐடியாவே இங்க இன்னும் உள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகல. அதுக்கான எதிர் வேலைகளை வந்து நிறைய தமிழ்நாட்டுல சார். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அந்த தேசிய கட்சிகள், பிஜேபி மாதிரி தேசிய கட்சிகள் தான் சார் காரணம். ஏதாவது ஒரு கொள்கையை எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட், அதாவது நம்ம மேல வந்து திணிக்கத்தான் பாக்குறானே தவிர, நம்ம அடக்கத்தான் பாக்குறானே தவிர, அவன் வந்து நம்மளை செலிப்ரேட் பண்றானா? என்னைக்காவது பாருங்க, கீழடி எடுத்துக்கோங்க, இல்ல சிவகிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து தமிழர் நாகரிகம், சான்ஸ்கிரிட்டை விட வந்து நம்ம முன்னோடிகள்ன்ற நாகரிகத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உண்மைதானே அது? உலகம் ஒத்துக்குது. தமிழ்நாடு கீழடின்றீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், தமிழ்நாட்டுல நீங்க மதுரைக்காரன்ட்ட பேசிருப்பீங்களா? நானே மதுரைக்காரன். அப்புறம் ஆல் ரைட், முடிஞ்சிச்சு. இங்கேயே முடிஞ்சிச்சு இந்த தமிழ் அரசியல்ன்றது. நான் மதுரையில பிறந்த மதுரைக்காரன் தான். ரைட்டு, இங்கேயே அரசியல் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள மதுரையில நீங்க எந்த ஏரியானா அப்புறம் அங்க சண்டை வரும். இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கரெக்டா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, பேன் இந்தியாவா ஆகணும், நம்ம எல்லாம் மைண்ட் செட் நேஷனலிசத்துக்கு போயிட்டோம், இப்ப விஜய் வந்தனால அதை எடுத்துட்டு போக போறாரு, ஏன்னா நீங்க வந்து அடுத்து விஜய் வந்து பிஎம் இருங்க. இப்ப நான் கேட்டு வந்து நாங்க ரெடி, இப்ப நாங்க அதே ரெடி. ஆனா அவன் எங்களையே ஒத்துக்கல, கீழடியை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவன் வந்து சரஸ்வதி நாகரிகம் ஒண்ணு இல்லாத கொண்டு வந்து கீழடியை மறைக்க பாக்குறான். கரெக்ட், சரியா? இங்க வந்து ரீசெண்டா கண்டுபிடிச்ச உலகத்திலேயே வந்து பழமை வாய்ந்த வந்து அந்த இரும்பை உருக்கி ஆயுதம் செய்த தொழில்நுட்பம் தமிழர்கள்ட்ட இருந்தது. இங்க இருந்து தமிழர்கள் எல்லா கண்ட்ரிலையும் போயிருக்கான். ஒடிசா பாலு அவங்க புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தான் சிவிலைசேஷன்ல நம்ம தான் முன்னாடி, ஈஜிப்தியனுக்கு ஈக்குவலா நம்ம வந்து அங்க நம்ம வந்து நாகரிகம் வச்சிருந்திருக்கோம். அதான் இந்த மாதிரி பிரச்சனைகளால தான் விஜயும் வந்து இமிடியேட்டா வந்து ஒரு இந்தியன் நேஷனலிஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாத காரணம் இதெல்லாம் தான். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தேசியவாதம், அது எந்த தேசியவாதமா இருக்கட்டும், இந்திய தேசியமா இருக்கட்டும், இந்துத்துவ தேசியமா இருக்கட்டும், தமிழ் தேசியமா இருக்கட்டும், இந்த தேசியவாதங்கள்லாம் ஹியூமன் பயாலஜிலையோ இல்லை இனேட் ஹியூமன் சைக்காலஜிலையோ கிடையாது. இட் இஸ் அ ஷேர்டு மெமரி. அதாவது வந்து ஒரு கலெக்டிவா வந்து ஒரு ஒற்றுமையால, சமூக ஒற்றுமையால ஒரு நன்மை கிடைக்குதுன்னா அந்த இடத்துக்கு வந்து மக்கள் அதான் கல்ச்சர், என்ன சொல்றது, என்னோட மக்களின் பெருமை சார், என்னோட முன்னோர்களின் பெருமை. அது ரொம்ப தெளிவா அந்த ஐடென்டிட்டியை வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது. அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் நாங்க சொல்றோம். நீ உடனே அதை எடுத்துட்டு போயிட்டு என்னை வந்து சேர்ல உட்கார வச்சு நீ அலங்கரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லல. யூ ரெஸ்பெக்ட் அவர். அதான் இப்ப ரொம்ப தெளிவா வந்துட்டீங்க. கல்ச்சர்ன்றது the core asset of the society அப்படின்னுவாங்க. the core asset of the society அப்படின்னுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளாரையே கீழடி நாகரிகம் அப்படின்ற ஒரு சைக்காலஜி இருக்கு அப்படின்னா, தமிழர்களுக்குள்ளார நாங்க சோழர்கள், நாங்க சேரர்கள், நாங்க வந்து பல்லவர்கள் அப்படின்ற சைக்காலஜி இங்க இருக்கு.
தமிழர்களுக்குள்ளார வந்து டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ற சைக்காலஜி நான் சொல்றது ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப வந்து ஆரோக்கியமான டிஃப்ரென்சஸை மட்டும் சொல்றேன். தமிழர்களுக்குள்ளார ஜாதின்ற டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வந்து அநாகரிகமான டிஃப்ரென்சஸும் தமிழ் மனநிலையில் இன்னும் இருக்குல்ல. இன்னைக்கும் வந்து தமிழர்களுக்குள்ளார வந்து ஜாதி வேற்றுமை, ஜாதி உணர்வு, ஜாதி பாசம்ன்றது இல்லாதது தான் தமிழ்நாடா? இன்னைக்கும் அது இருக்குல்ல. அந்த மாதிரியான தன்மைகளும் இங்க இருக்கு. ஸோ வந்து இங்க ஐடியான்றது வந்து இந்த சமூகம் வந்து வளர்றதுக்கான ஐடியான்றது தான் முக்கியம். அது இன்னைக்கு வந்து தமிழ் தேசியமா இல்லை இந்தியாவானா இந்தியா தான் ஆப்வியஸா. இந்தியா தான் ஆப்வியஸா. இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு விஜய் அப்படின்னா இஸ் மோர் அன் இந்தியன். சைக்கலாஜிக்கலா அவர் வந்து செலிப்ரேட் பண்ணது இந்தியாவை தான். பட் அதை வந்து அவராலே சொல்ல முடியாத அளவுக்கு இங்க வந்து கிளவுட்ஸ் இருக்கு. இங்க வந்து அவ்வளோ மேகங்கள் இருக்கு. அதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்து திராவிடியன் மூவ்மெண்ட் வந்து தனிநாடு கேட்டாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். திராவிட நாடு கேட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கேட்ட எல்லா இன்டலெக்சுவலோட லைனும் வேற. அவங்க எல்லாருமே வந்து யூரோப்பியன் என்லைட்டன்மெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்க ஆளுங்க. கொஞ்ச நாள் கேட்டு அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பவருக்கு வந்த எலமெண்ட் நான் சொல்றது யாருன்னா ஈவிகே சம்பத், சிஎன் அண்ணாதுரை, நாவலர் நெடுஞ்செழியன், அப்புறம் எம்ஜிஆர் எல்லாத்தையும் எடுத்துப்போமே. அதுக்கு இந்த பீரியட்லாம் வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா ஒரு யுனிவர்சல் மேக்சிம்ஸோட இருந்த பீரியட் தான் அந்த பீரியடு. அவங்க கொஞ்ச நாள் வந்து நாங்கள் தனியாக போறோம்னாங்க, அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கைவிட்டாங்க. அவரே வந்து திராவிட நாடு வந்து கைவிட்டார். இந்த காரணம் வேணா இருக்கலாம், ஆனால் நான் கைவிடுறேன்னு சொல்லி வந்து சிஎன்ஏவே அதை கைவிட்டார். அறிஞர் அண்ணாவே அதை கைவிட்டார். ஆனா அதுக்கப்புறம் இங்க தங்களோட அரசியல் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக, தங்களோட தலைமையை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வந்து தமிழ்நாட்டுல போயிடுச்சு. இந்த கேப்ல என்ன பண்ணிட்டாங்க, கேரளா வந்து ரொம்ப சென்சிட்டிவா வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி தங்களை வந்து முன்னிலைப்படுத்திக்க முடியுமோ, வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இங்க இருக்க அரசியலே வந்து அதுக்கு எதிர்மறையான அரசியல். அதுல ரீசெண்டா ஆட் ஆன ஒரு பெரிய ஃபினாமினா வந்து சீமான். இப்போ சீமான் தான் வந்து ஆக்சுவலா வந்து இஸ் சேலஞ்சிங் விஜய். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், இந்த சோஷியல் மீடியால பார்க்கலாம். எந்த பசங்க வந்து உண்மையாலுமே வந்து தாவேகாவுக்கு எகென்ஸ்டா வந்து பேசிட்டு இருக்காங்க உணர்வுபூர்வமான இந்த நாம் தமிழர் பசங்க தான் நினைக்கிறேன். டிஎம்கே பேசுறதுலாம் கூட ரொம்ப காமெடியா தான் இருக்கு. அது எல்லாமே வந்து என்னன்னா அந்த டிஎம்கே ஒரிஜினல் ஐடியாலஜியே நீங்க இல்லை. ஏன்னா நீங்க டிஎம்கே ரொம்ப ஒரிஜினலா பேசுனீங்கன்னா அப்புறம் இமிடியேட்டா ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்க எல்லாத்தையும் கைவிட்டு காங்கிரஸ் பக்கம் போற வேண்டியதா இருக்கும். ஒரிஜினலா சிஎன்ஏவோட புக்கை படிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால பேசின ஸ்பீச் எடுத்து படிச்சுட்டு ஒரு 10 நாள் தான் இங்க பேசிட்டு இருக்க முடியும். 11வது நாள் வந்து ஐயோ நம்மளுக்கு யூபிலையும் நிறைய பிரச்சனை இருக்கு, சோசியல் ஜஸ்டிஸுக்கு இந்தியா பூரா பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு மரத்தை வெட்டுறான்னா அதுக்கு இந்தியா பூரா இருக்க மக்கள் தொகை தான் காரணம், தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து ஜாதி பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு இந்தியா பூரா இருக்க ஜாதி அமைப்புக்கு காரணம் அப்படின்றது அந்த இந்தியன் மெயின்லேண்டுன்ற கான்செப்ட் உடனே மைண்டுக்கு வந்துடும். அது வராததுக்கு காரணம் இங்க இருக்கின்ற ஒரு தவறான புரிதல், தவறான அரசியல் தலைமைகள். அது எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து இப்போ வந்து முழுகடிச்சிட்டாரு சார். அது எல்லாத்துக்குமே விஜய் முடிவுரை எழுதியிருக்காரு. விஜய் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒரு சப்போஸ் வந்து இது மீடியால சொல்றதுக்கு நல்லா இருக்காது. விஜய் வந்து ஆக்சுவலா வந்து இஸ் இன் அ மோஸ்ட் விர்ஜின் ஃபார்ம். ரொம்ப கன்னித்தன்மையோட இருக்க பொலிட்டிஷியன்ஸ் சொல்லலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் தானே அவரு. அதாவது எப்படி அப்படின்னா he may be exploited at any kind of politicsன்ற எந்த மூமெண்ட் வேணாலும் அவர் இமிடியேட்டா அப்சர்வ் பண்ணலாம். எந்த மூமெண்ட் வேணாலும் அப்சர்வ் பண்ணலாம். அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பண்றது நல்லது. அது இப்படி சொல்லலாம். ஆக்சுவலா வந்து should not say that he is a political virgin அப்படின்ற கான்செப்ட். ஏன்னா politics should not compel and all this like innate things of society. ஏன் கூட்டணி கட்சிகள் நாங்கெல்லாம் இருக்கோமே, காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள், அப்புறம் ஏன் ஏடிஎம்கே அப்படின்றத ஒரு சாமானியனா நீங்க சொல்லணும், ஒரு ரசிகனா நீங்க சொல்லணும். விஜய் வந்து பொலிட்டிக்கல் விர்ஜின் சொன்னது தவறு. ஆக்சுவலாக வந்து அகாடமிக்கே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பொதுவெளியில் அதெல்லாம் எப்படி, அதாவது வந்து ஹிந்துஸ்தானியில் இருக்கவங்க தான் வரணும், தமிழ்நாட்டில் இருக்கவங்க பிஎம் ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைல்ல. இல்ல, எந்த ஒரு வரமுறையும் கிடையாது. அப்படி எந்த வரமுறையும் கிடையாது. ஒரு பஞ்சாபி தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது, அவர் இருந்தார்ல, அந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது அவர் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதான் அதுக்கு வந்து என்னன்னா விஜய் முதல்ல வந்து என்னன்னா தேசிய அரசியல் நோக்கி பேசினார்னா தான் அது நடக்கும்.